வடநாட்டு தொழிலாளர்களை முதல் முறையாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள்தான் தமிழகத்துக்கு அறிமுகம் செய்து வைத்தார். வணக்கம் என் இனிய தமிழர்குடி உறவுகளை. திருவள்ளூர் மாவட்டம் கல்லுப்பட்டி என்ற கிராமத்தில் வடமாநில தொழிலாளர்கள் நமது காவலர்கள் மீது கல்லெடுத்து அடிக்கிறான். அவனுக்கு யார் இந்த துணிச்சலை கொடுத்தது? என்ன நடந்ததுன்னா, ஒரு நிறுவனத்துல ஒரு பையன் தவறி இருந்து இழந்துடுறான். அவன் வடநாட்டை சேர்ந்தவன். அதற்கு நஷ்டீடு கொடுக்கணும், விசாரணை குறித்து இந்த மரணம் குறித்து விசாரணை பண்ணணும்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த வடநாட்டு தொழிலாளர்கள், பிழைக்க வந்தவர்கள். இது தவறுன்னு சொல்லி காவல்துறையினர் மறியல் பண்ணக்கூடாதுன்னு பேசுறாங்க. அப்ப நீங்க யார் எங்களை மறியல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் திருப்பி கல்லெடுத்து அடிக்கிறான். இது நியாயமா? இது தர்மமா? இந்த நியாயத்தையும் இந்த தர்மத்தையும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் தான் தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். எங்கே என்கிறீர்களா? புதிய தலைமைச் செயலகம் கட்டினார்ல 2006. அப்பத்தான் வடநாட்டில இருந்து தொழிலாளிகளை கூட்டிகிட்டு வந்து முத கட்டிய கட்டடம் இந்த கட்டடம் தான். இதுல இருந்துதான் வடநாட்டு தொழிலாளர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகமானது. இதற்கு எல்லாம் இவர்தான் காரணம். இந்த திராவிட குஞ்சி மௌனுங்க பேசுவானுங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லட்டும். வடநாட்டு தொழிலாளர்கள் இல்லாமல் இனி தமிழகத்தில் அணுவும் அசையாது, எந்த வேலையும் நடக்காது. அந்த அளவுக்கு வந்துச்சு. இனிமேல் என்ன பண்ண முடியும்? கழுத்துக்கு அடிக்கிறான், அப்புறம் துப்பாக்கி எடுத்து சுடுவான். இல்லைன்னா நாங்க மொத்தமா ஊற விட்டு போறோம்பா, அப்புறம் நீ எந்த தொழிலும் பண்ண முடியாது. இதற்கெல்லாம் என்ன தீர்வு? கேளுங்கடா உங்க ஆட்சியில இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு. இதுக்கெல்லாம் ஆய்வு பண்ணணும். சமீபத்தில் கூட வட தொழிலாளர்கள் குறித்து கணக்கெடுக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. கணக்கெடுத்து என்னையா பண்ண போற? அவனுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்து உன் கட்சிக்கு ஓட்டு போட வைக்க போற, அவ்வளவுதான். அதுல வடமாநில தொழிலாளர் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் எப்படி இயக்குவது என்று எவனாவது யோசனை பண்ணீங்களா? எவனாவது ஆய்வு பண்ணீங்களா? இல்ல. இது ஒரு புறம் இருக்கு. நம்ம இளைஞர்கள்லாம் எங்க போனோம்? எங்க வேலை செய்யறான்? என்ன ஆனோம்? என்னைக்காவது ஒரு டேட்டா எடுத்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இத்தனை கோடி பேர் தமிழன், இவர்கள்லாம் எங்கே சென்றார்கள்? இந்த இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இருக்கா? இல்ல என்னதான் ஆனாங்க என்று உங்க அரசு, திமுக அரசும் சரி அதிமுக அரசும் சரி, ஏன் டேட்டா எடுக்கு? அடுத்தது, இந்த வடமாநில தொழிலாளர்கள்லாம் அவங்க நேரடியா வேலைக்கு வர்றது இல்லை. ஏதோ ஒரு மேன் பவர் நிறுவனத்தோட அக்ரிமெண்ட் போட்டுதான் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இங்க விடுறாங்க, இங்க வேலையை வாங்கிக்கிறாங்க. நேரா இந்த நிறுவனம் பூரா அந்த மேன் பவர் அலுவலகத்துக்கு சம்பளத்தை அனுப்பி விடுகிறது. அந்த ஏஜென்சி, மேன் பவர் ஏஜென்சி இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. இந்த மேன் பவர் நடத்துறவங்கலாம் யாரு? அது என்னைக்கா டேட்டா எடுத்தீங்களா? எல்லாமே கழக குஞ்சுமணிகள் தான். அப்ப அவனையும் அங்க பழி வாங்குற, எங்களையும் பழி வாங்குற. இந்த மேன் பவர் சரி கூட்டிட்டு வந்தீங்கள, அந்த பீரியடு முடிஞ்சிடுச்சுன்னா கூட்டிட்டு போய் அவங்க ஊர்லயே விட வேண்டியதானே? அதை ஏன் செய்யல? இங்கேயே விட்டுடுற. அவன் இங்கேயே தங்கிடுறான். இங்கேயே லஞ்சம் கொடுத்து ரேஷன் கார்டு வாங்கிக்கிறான், ஆதார் அட்டை வாங்கிக்கிறான், ஓட்டர் அட்டை வாங்கிக்கிறான், இங்கேயே தங்கிக்கிறான். இது எதுக்கு இந்த வேலை? வீடு முடிஞ்சதுன்னா கொண்டுட்டு போய் அவங்க ஊர்ல பீகார்ல விட்டுரு. இதை செய்யறது இல்லை இந்த நிறுவனம், மேன் பவர் நிறுவனம். இதெல்லாம் நீங்க என்னைக்கு திருத்த போறீங்க? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.